ஐயோ என்ன பிரச்சனை வரப்போகுதோ? ஏலக்கு தாதா, மங்களகரமான கல்யாணம் நடக்குற இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்பிட்டு விளையாடுறீங்களா? பத்திரிக்கையா? ஏன் சம்பந்தி நீங்க அனுப்பிச்சீங்களா? லெக் தாதாவுக்கு பத்திரிக்கை அனுப்புறதுக்கு நான் என்ன மடையலாம்? அப்படி இருக்கும். என் பொண்ணு முறை பையனை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என் பொண்ணு பாலாவட்டியா போட்டுன்னு அவன் தான் அனுப்பிச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். நீ விளையாடுறது லெக் தாதா கிடைச்சாரா? இத பார், எங்க லெக் தாதா இது வரைக்கும் ஒரு கல்யாணத்துக்கு கூட பார்த்தது கிடையாது. ஏன் உள்ள வர்றதே இல்லையா? ஜெய், அவர் பார்க்க போற முதல் கல்யாணம் இதுதான். வழி விடுங்கயா. ஒண்ணாங்க. தயவு செய்து காலை வைக்காதீங்க. நீங்க காலை வச்சா கல்யாணம் நடக்காது, கர்மாதியில நடக்கும். அப்ப பணம் கொடு. எவ்வளவு வேணும்? பணம்னா எவ்வளவு கொடுப்பேன்? 50,000 தர்றேன். 50,000 போதுங்களா? போதாது. 60,000 தர்றேன். ஏயா 60 ரூபா கேட்டதுக்கு மிஞ்சின, இப்ப 60,000க்கு கெஞ்சற? ஒரு மாதிரி 1000 பேர் கிடப்பாங்க. இந்த மாதிரி தரித்திரம் பிடிச்ச கால் ஒண்ணுதானே இருக்கு. தர்தர காலுக்கு இவ்வளவு அதிர்ஷ்டம். ஆமா, அவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன்? வரதட்சணைக்காக வச்சிருக்கேன். பணத்தை கொடுத்துட்டா வரதட்சணை? கடன் சொல்றேன். கடன் சொல்லுவியா? யாருகிட்ட? சம்மந்திக்கிட்ட. கடனா? என்ன இழுச்ச வாயில நினைச்ச? ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அல்பம். அல்பங்கிறான். இவன் அல்பம், இவன் குடும்பம் அல்பம், இவன் பொண்ணு அல்பம். ஆளினால் அல்பங்கிறான். அளந்து பேசு. நீ இழந்து பேசுறா? யாராவது ஒருத்தர் அளந்து பேசுங்கயா. என் பையனுக்கு டிபி இருந்தாலும் என் பொண்ணை கொடுக்குறேன், ஒத்துக்கிட்டேன். இவன் பொண்ணுக்கு ஆஸ்துமா இருந்தாலும் என் பையனை கொடுக்குறேன். டிபி ஆஸ்துமா டிபி ஆஸ்துமா. இவாக நடக்கிற இடத்துல ஏன் வியாதியை பத்தி பேசுறீங்க? வர வர உங்க பவர் கூடிக்கிட்டே போகுது. தாதா, நீங்க வெளியே கால் வச்சதுக்கு எப்படின்னா நம்ம உள்ள போயிருந்தா கல்யாண மண்டபமே தரமாட்டோம். சர்வநாசம் சர்வநாசம். கல்யாணமே நாசம். வாங்க வாங்க. இந்த ஆளே நச்சரிக்கிற பாட்டி, நீ எதுக்கு வாங்க வாங்கங்கிற? பையனுடைய அப்பா வரலையா? பின்ன இவர் ஆட்டோ டிரைவர் நினைச்சியா? இவர்தான் பையனோட அப்பா. நமஸ்காரம். ஆட்டோ சார்ஜ் கொடுங்க, அனுப்பிச்சிருவோம். ஆட்டோ சார்ஜா? நான் அப்பவே சொன்னேனே, கொடுங்க. எவ்வளவு? 100 200 கொடுங்க. இந்த பையனையும் பொண்டாட்டி உள்ள கூட்டு போங்க, நான் ஆட்டோ கட் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க வாங்க. இந்தாங்க, ஆளுக்கு 10 ரூபா வச்சுங்க. ஆனா அடிச்சுக்காதீங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட ஆட்டோ சார்ஜ் வாங்குறதே அசிங்கம். அதுலயும் 20 ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதிய வாயில போட்டுக்கே அசிங்கத்திலே அசிங்கம். இதை விட அசிங்கம் எல்லாம் இருக்குது. பேசினபடி புரோக்கர் கமிஷன்ல 50% கொடுத்துரு. வாங்க வாங்க, உட்காருங்க. சைடு சோஃபாலியா சென்டர் சோஃபாலியா? இதுல உட்காரியா. காபி சாப்பிடுறீங்களா? என்னது காப்பியா? ஏய், எந்த விஷயத்தையும் நீ முழுசாவே சொல்ல மாட்டியா? லஞ்ச் ரெடி பண்ண சொன்னேனே. லஞ்ச் எல்லாம் ரெடியா இருக்கு. அதுக்கு முன்னால லஞ்சுக்கு முன்னாடி காபி சாப்பிட எப்படிங்க வயிறார சாப்பிட முடியும்? பொண்ணை பாத்துலான்னு சொல்ல வந்தேன். ஆமா, இது என்ன சொந்த வீடா இல்ல வாடகை வீடா? சொந்த வீடு. கிரவுண்ட் வாங்கி கட்டினீங்களா இல்ல கட்ட வெட்டியே வாங்கினீங்களா? கட்டின வெட்டியே வாங்கினேன். MMD அப்ரூவ்டா இல்ல புறம்போக்கா? MMD அப்ரூவ்டு. எவ்வளவு கிரவுண்ட் இருக்கும்? 3 கிரவுண்ட். காம்பவுண்ட் வால் சேர்த்தா இல்ல சேர்க்காமலா? சேர்க்காம. சேர்த்தா என்ன வரும்? உத வரும். ஏன்? காம்பவுண்ட் வால் பக்கத்து வீட்டுக்கு. ஏயா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன்னை மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர சொன்னேன். அனிதா, அனிதா. அப்பா, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே நல்ல முகூர்த்தத்தை பாத்துருங்கப்பா. ஐயா, அது என் பொண்ணு இல்ல, என் பொண்ணோட ஃப்ரெண்டு. இதான் என் பொண்ணு. பொண்ணு நல்லா இருக்கு, வாங்க சாப்பிட்டு மத்த விஷயங்களை பேசுவோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க, இது என் கல்யாண விஷயம். இருப்பா, அவங்க தான் 5 லட்சம் ரூபாய் தரேன்ட்டாங்க. அவியல் ஆறிட்டு இருக்கு, சாப்பிட்டு பேசுவோம். ஒரு நிமிஷம். மத்த விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வேண்டாமா? சும்மா இருக்கு டாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால முன்னாலே என்ன பத்தின எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறேன். எனக்கு 4-5 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவ்வளவுதானே? இதுல என்ன இருக்கு? ஒரே ஒரு தடவை அபார்ஷன் பண்ணிருக்கேன். என்னப்பா இது? அட, அதுக்கு தானே அவங்க 5 லட்சம் ரூபாய் தரங்குறாங்க. ஒண்ணு பண்ணுங்க, 10 அபார்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, 50 லட்சம் ரூபாய் வரும். அட, இது நல்லா இருக்கே. என்ன யோசிக்கிற? 5 5 50 யோசிக்கிறியா? நீ எல்லாம் ஒரு அப்பன். வாமா வா. இவன் என்ன தெரிஞ்சு போறேன்? அவங்க அப்ப சும்மா இருக்கேன். பொண்ணு பாக்குறாங்க. சிச்சி, தம்பி தம்பி, என்னப்பா பொண்ணு பிடிக்கலன்னா பொறுமையா வீட்டுல வந்து சொல்லாம்ல. இவன் பாட்டு போச்சு நினைச்சு போயிட்டு இருக்கேன். லஞ்ச் ரெடி ஆயிட்டு இருக்கு, எல்லாம் சாப்பிட்டு போயிடலாம்ல. சூப்பரா இருக்கு ஸ்மெல். ஆட்டோ எதுக்கு ஆட்டோ? வீட்டுக்கு போக வேண்டாம்? ஏன் நீங்க ஆட்டோவில் தான் பிறந்தீங்களா? நடந்து போக மாட்டீங்களா? ஏயா, திரும்பி போறதுக்கு தானே அவன்கிட்ட வசூல் பண்ணோம். ஆமா, அது எனக்குயா. அடுத்த பொண்ணு பார்க்க போற வரைக்கும் நான் செலவுக்கு என்ன பண்ணுவேன்? நீ சரியா வர மாட்டேன், ரொம்ப காஸ்ட்லியா இருக்க. சீதா, சீதா, உங்களை பார்க்க தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன? நேத்து நான் பொண்ணு பார்க்க வந்தேனே, அது உங்க ஃப்ரெண்டா? ஆமா. நீங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கீங்க, உங்களுக்கு போய் அப்படி ஒரு ஃப்ரெண்டா? அப்ப நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா? ஐயோ, அவங்க கூட கல்யாணமா? நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குங்க. எனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி? உங்களை மாதிரி அமைதியா, பார்க்கிறதுக்கு லட்சணமா இருக்கணும். அப்படி யாராவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்களேன். எனக்கு இதான் தொழிலா?
அப்படி இல்லைங்க, ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. நானும் எத்தனையோ பொண்ணுங்களை பாக்குறேன், உங்களை மாதிரி கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு செய்றீங்களா? சொல்லுங்க. ரேஷன் கடையில போய் கேளுங்க, கிடைக்கும். சரி. வாங்க வாங்க வாங்க. கலா, எனக்கு வேலை பார்க்க சொன்னா அப்பா மாப்பிள்ள பார்த்துட்டாரு. நல்ல இடமா, பேசாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. இப்ப நாம இருக்கிற நிலைமையில வர மாப்பிள்ள டவுரி கேட்டா அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாரு. நீ வேணா பாரு, வர்ற மாப்பிள்ள வலது கால கீழே வச்சு இறங்குனா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இடது கால வச்சு இறங்குனா? அதெல்லாம் இல்ல, வலது கால வச்சுதான் இறங்குவாரு. உட்காருங்க உட்காருங்க. சீதா, காஃபி எடுத்துட்டு வாமா. உட்காருங்கம்மா. லக்ஷ்மி, லக்ஷ்மி, பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. கொஞ்சம் இருங்க, நான் வந்துடுறேன். என்ன எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? பின்ன நடக்க முடியாத மாப்பிள்ளைக்காக ஓடிய வர முடியும். கை கால்லாம் நல்லா இருக்க மாப்பிள்ளையா தான் உனக்கு பார்த்தேன். நீ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டியா? அதுக்காக என் பொண்ணு இப்படி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். எந்த அப்பனும் தான் பொண்ணுக்கு துரோகம் செய்ய மாட்டான். எந்த அப்பாவும் தன் பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்க்க மாட்டாங்க. சீதா, எனக்கு வேற வழி தெரியலம்மா. உன் மேல எனக்கு பாசம் இருக்கு, ஆனா பணம் இல்ல. நல்லா இருக்கிற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி ஏதோ ஆக்சிடென்ட்ல அவனுக்கு கையோ கால போயிடுச்சுன்னா புருஷன் வேணான்னு ஒதுக்கி வச்சிருவியா? கல்யாண சந்தையில இந்த மாப்பிள்ள தான் குறைஞ்ச விலைக்கு கிடப்பான். உனக்கு சம்மதம் இல்லைன்னா சொல்லு, அவங்களெல்லாம் நான் சொல்லிடுறேன். இல்லப்பா, அம்மா சொல்லித்தான் அப்பாவை தெரியும், அப்பா சொல்லித்தான் புருஷனா வரப்போறவரை தெரியும் சொல்லுவாங்க. நீங்க இந்த முடிவை காரணம் இல்லாம எடுத்திருக்க மாட்டீங்க. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். என் பையனுக்கு இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நீ உள்ள போமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கல்யாண செலவை நான் பாத்துக்கிறேன். நகையெல்லாம் நான் வாங்கி போட்டுறேன். ஒரே ஒரு விஷயம், முறை கட்டக்கூடாது. அதனால பையனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க. காரா? ஆமா, கால் இல்லைங்கிறதுனால தான் கார் கேட்கிறேன். புதுசா வேணுங்கிறது இல்ல, செகண்ட் ஹேண்டா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு கொஞ்சம் அவகாசம் விடுங்க. நல்ல முடிவா வந்து சொல்லுங்க, முகூர்த்தத்தை முடிவு பண்ணிடுவோம். அப்ப நாங்க வரோம். போயிட்டு வாங்க. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா? அப்பா ஒத்துக்கிட்டாரு. எதுக்காக இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்க்கணும்? உங்களுக்கு என்ன குறை? அழகு இல்லையா, படிப்பு இல்லையா? பணம் இல்ல. அப்பா அவர் கடமையை முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். பாலு, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த மாப்பிள்ளைக்கே கார் வாங்கி கொடுத்தாதான் கல்யாணம் நடக்கும். அதுக்கே அப்பா என்ன செய்ய போறாருன்னு தெரியல. இருக்கிற நிலைமை அவ்வளவுதான். நிலைமைக்கு மீறி ஆசைப்பட்ட முடியுமா? இந்த இடமாவது அமைஞ்ச சரி.